லவ் ஸ்டோரி பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்கள், அழுதுருவீங்க. திடீர்னு அவளுக்கு ஹெல்த் மோசமாக ஆக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலில் 2-3 வாரமாக அட்மிட் ஆகுறாங்க. ஈவனும் அப்பப்போ போய் விசிட் பண்ணிட்டு வரான். ஃபைனலி டிஸ்சார்ஜ் ஆகிற டைமும் வரும். பேரும் மீட் பண்ணலாம்னு முடிவுக்கு வருவாங்க. ஹீரோ ஒரு காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைட்லேருந்து ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ்னு சொல்லுவான். இது அவங்க 2 பேர் கூடயும் இருக்கிற ஒரு இன்சைட் ஜோக் மாதிரி. என்னதுன்னா, சில குரூப் ஆஃப் மக்கள் நமக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பாடி பார்ட்ஸை சாப்பிட்ற மூலிமா அவங்க நம்ம கூடயே இருப்பாங்கன்னு நம்புவாங்க. இவன் என்ன சொல்ல வரான்னா, நான் உன் பேங்க்ரியாஸை சாப்பிட்டு உன் சோலில் நான் வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆப்போசிட் சைடில் சக்கரா அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணுற டைமில் ஷி வாஸ் மர்டர்டு. நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் அவன் செத்துடுவான்னு. இன்ஃபேக்ட் இந்த அனிமேயோட ஃபர்ஸ்ட் சீனே இவளோட புனரல் சீன் தான். பட் எந்த டைமில் எப்படி சாவான்றதை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ணியிருக்க முடியாது. அவங்க 2 பேரும் தே ஹேவ் ஃபீலிங்ஸ் ஃபார் ஈச் அதர்ன்றதை சொல்லிக்கவே மாட்டாங்க. இந்த சைடில் இவன் மெசேஜ் அனுப்பியிருப்பான், அவன் அந்த சைடில் டைரியில் எழுதி வச்சிருப்பான். ஆனால் 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்க மாட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆச்சு அப்படின்னா ரைட் மூமெண்ட்காக வெயிட் பண்ணாதீங்க, உடனே சொல்லுங்கள். லைஃப் ரொம்ப சின்னது, நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட இப்போவே போய் சொல்லிடுங்க. இந்த ரீலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க.